வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஜூன் மாதம் 27 வாழ்க்கையில எந்த விஷயம் சம்பந்தமா சமூகத்துல கருத்து சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோம் அந்த விஷயம் சம்பந்தமா கருத்து சொல்ல வேண்டிய தேவை ஒன்று வந்திருக்குது. என்னடா 9 மணி அரசியல் அப்டேட் சொல்லி போட்டு இப்படியான ஒரு விடயத்தை கொண்டு 9 மணிக்கு போடுறிய ராசா, அரசியல் அப்டேட் தானே வளமையா போடுவேன் அப்படி என்று நீங்க என்ன கேட்கறது எனக்கு விளங்குது. அரசியல் அரசியல் அப்டேட் போட்டிருக்கத்தான் வேணும். ஆனால் 2 வீடியோ போட்டிருக்கிற காலமா உண்டு A-level ஸ்டூடெண்ட் சம்பந்தமாக கடைசி 40 நாட்கள்ல படிப்பது எப்படி என்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ என்னுடைய ஃபேஸ்புக்ல இருக்கிறது, பார்க்கலாம். இப்ப இந்த நாட்கள்ல அர்ச்சுனா ராமநாதன் 2 ப்ரொஃபைல் என்னிடம் இருக்கிறது. 2 ப்ரொஃபைலையும் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ வீடியோக்கள் 2லையும் வரும். அர்ச்சுனா ராமநாதன் உண்டு, ரெட் கலர் பேக்ரவுண்டோட உண்டு, மற்றது மைக்கோட இருக்கிற 2 ப்ரொஃபைல்லையும் வரும். சரி, விஷயத்துக்கு வரும் நேரம். அதாவது கதைக்க கூடாது என்று நினைச்ச விஷயத்த கதைக்க பண்ணியிருக்கிறாங்க. என்ன, எங்களோட சமூகத்துல ஒரு பழக்கம் இருக்குது. இந்த முக புத்தகங்கள்ல, இந்த யூடியூப்கள் எல்லாம் ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு எங்களுக்கு. என்னென்றால் ஒரு பழக்கம் இருக்கின்றால் என்னத்தையாவது வச்சாவது காசு உழைக்கிறது. காசு தான் இந்த சமூகத்துல முக்கியம். ஈவன் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் காசு உழைக்கிறதுக்கான்னு கேட்டா கடுப்புல போடுறேன்னு சொல்லலாம் இந்த வீடியோ. அதாவது இந்த சமூகத்துல சில விடயங்களை நேரடியா கதைக்கணும். அதை கதைக்கிறதுக்கு யாரும் துணிய மாட்டாங்க. ஏனண்டா இது தமிழ் வித்துவான் தொடர்பான கதை, அவை அவசரப்படாம கேடணும். இது யாரும் கதைக்க துணிய மாட்டார்கள் என்றால் பெரும்பாலானவர்கள் எதிர்ப்பார்கள். உதாரணத்துக்கு, ஒரு சமூகத்துல போய் ஒருத்தர் போய் நீ படிக்கடா, நீ ஓலவல், நீ 8ஆம் ஆண்டு என்று பேசினா அந்த சமூகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த 8ஆம் ஆண்டு உங்களை வருகும். அந்த படிப்புண்ட முக்கியத்துவம் என்கிறது அங்க இல்லாம போயிடும். அதான் உண்மையா, அதான் உண்மை. நான் படிக்கல, என் பிள்ளைய படிப்பிக்கணும்னு சிந்தனை கூட இல்லை. எந்த பிள்ளையும் தவில் அடிக்கணும்னு தான் எங்கண்ட சமூகத்தில் இருக்கிறார்கள் யோசிப்பார்கள். மற்ற சமூகத்துல அப்படி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு, அது அரசியல்வாதி இந்த வேலையை செய்யக்கூடாது. முக்கியமாக ஒரு அரசியல்வாதி மக்களுடைய ஓட் வேணும் என்றார்கள். இந்த விஷயத்துல சிறித மாதிரியே செத்த வீட்டுக்கு சிரித்த முகத்தோட போயிட்டு வரணும். சரிதான், அதான் அரசியல்வாதியினுடைய இது. நான் அரசியல்வாதி இல்லை, நான் ஒரு சமூக போராளி என்றதான் என்னுடைய அடையாளம். அதாவது சமூகத்துல நடக்கிற இன்ஜஸ்டிஸ் தொடர்பாக கதைக்கிறதா என்னுடைய வேலை. அது அந்த நேரத்துல இந்த நேரம் வரைக்கும் கதை கவர்மெண்ட் ஜோதிச்சு, நான் வைத்தியர் அறிக்கைக்குள்ள ஒரு லிமிட் இருந்தது கதைக்கிறதுக்கு. இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் சாவை நினைச்ச மாதிரி கதைக்கலாம், அவ்வளவுதான். யாரும் எனக்கு நீங்க தான் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தல் இல்லை என்றெல்லாம் குத்தி முறிய வேண்டாம். நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கேன் என்னுடைய சமூகத்துக்கு. அதுல சரியானாக்களும் பிழையானாக்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லிக் கொள்ளுவோம். இப்போ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே அர்ச்சுனான்ற பேர்ல தான் இயங்குது. அதை விளங்கினா உங்களுக்கு சரி. எங்க போய் பார்த்தாலும், நான் பேஸ்புக்கை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். அப்போ எங்க போய் பார்த்தாலும் அர்ச்சுனா 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 அர்ச்சுனா. இந்த ஜாப்பனீஸ் ஒரு பேஜ் இருக்கு, அது அர்ச்சுனா. ஜாழ்பானீஸ் இன்னொன்று இருக்கு, அர்ச்சுனா. கலாட்டா அர்ச்சுனா, பிஹைண்ட் வுட் அர்ச்சுனா. இப்படி எங்க போய் பார்த்தாலும் அர்ச்சுனா 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 அர்ச்சுனா. யாருடைய தனிப்பட்ட முகத்திலையும் அர்ச்சுனா. கஜேந்திரகுமார் அர்ச்சுனா, கஜேந்திரன் அர்ச்சுனா, டக்ளஸ் அர்ச்சுனா. எங்க டக்ளஸ் போய் வீடியோ எடுத்து போடுற ரெஜி விளாக் அர்ச்சுனா. இப்படி அர்ச்சுனாவிலேயே போய் கொண்டிருக்கேன் என்றால் சமூகத்துல சில விடயங்களை யாருமே கதைக்கிறதுக்கு துணிய மாட்டாங்க. அதான் உண்மை. அந்த விடயங்களை கதைச்சிட்டோம்டா யதார்த்தவாதி, திரும்ப சொல்றேன், வெகுஜன விரோதி. அதனாலதான் 27,000 ஓட். இல்லைண்டா எனக்கு 90,000 ஓட் வந்திருக்கு. ஏன் 27,000 ஓட்? ஓகே, இங்க வா செம்மறி, நீ படிக்கல, உன்னுடைய கதையை இங்க கேட்கலாதுன்னு சொன்னா ஓகே, அந்த துண்டை மட்டும் வெட்டி அட்டி 1 மாதத்துக்கு அட்டி. இப்ப மத்தியில இருந்து வந்த நாயல் 1.5 மாதம் 2 மாதம் ஓட்டினாங்க. நாமல் ராஜபக்சவனுடைய தந்தையாற்ற மேடையில நான் அதை போய் என்ன கதைச்சினான்றத முழுக்க டிரான்ஸ்லேட் பண்ணியும் வச்சும் நாமல் டால் இப்படி ஓட்டி கொண்டே இருப்பாங்க எங்களுடைய சமூகத்துல. அந்த இப்ப நான் முதல் சொன்ன வேட் எங்கட சமூகத்துல, அதெல்லாம் இந்த சமூகமே டெவலப் ஆகுது. விளைஞ்சவன் வேற ஒண்ணும் பிள்ளையா கதைக்கல. இந்த இப்படியான தொழில் எங்கேயாவது ஒரு இடையில கேப் ஒன்று கிடைச்சாலும் அதுக்குள்ள கொண்டே ஒருத்தனை வச்சு அடிச்சு ஓட்டி கொண்டே இருக்கிறது. நான் வேற ஒரு கதையும் கதைக்கல, சாதாரணமா கதைக்கிறேன். எங்க போனா, அதாவது இந்த சமூகத்துல என்ன, நாங்க தவிழ்த்துவாண்ட கதைக்கு போகல. இந்த சமூகத்துல ராமர், சீதை, ஜேசு, அல்லா, புத்தர் இவைய தவிர வேற யாருமே இல்லை. யார எடுத்து அடி, உங்களோட ராமர், சீதை எல்லாமே உங்களோட போனை தேடி பார்த்தா, கூகுள்ல சர்ச் ஹிஸ்டரிய போய் பார்த்தா, pornhub.comல எத்தினால் நீங்க
வேற என்ன, examster.comல எத்தினால் நீங்க கிளடிகள்ல இருந்து குமாரிகள் வரைக்குமா, வேற என்ன, லங்கா தெரியாது, லங்கா லீக்ஸ் சும்மா அடிச்சா வேற இப்படி இதுலதான் உங்களுடைய ஹிஸ்டரியில முழு நாளும் இருந்திருக்கு. ஆனால் போறது கோயிலுக்கு, கதைக்கிறது சிவ 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 சிவா, விஷ்ணுவா விஷ்ணுவே விஷ்ணுவே, ஓம் அல்லா ஓம் அல்லா, புத்தசி ஓம் அல்லா இல்ல, ஓம் ஓம் பிள்ளையாரே ஓம் பிள்ளையாரே, அல்லா அல்லா அல்லா, ஜேசுவே ஜேசுவே ஜேசுவே. ஆனால் உங்களுடைய ஒரிஜினல் கலர் நீங்கள் உட்பட நான் உட்பட எல்லாரும், இது நான் பொதுவா சொல்ற கதை, அவை குளர வேண்டாம். சரிதான், நீங்கள் உட்பட நான் உட்பட எல்லாரும் தான் இந்த கதையை இருக்குதான் இந்த கதை. இல்லாட்டி இனப்பெருக்கமே நடந்திருக்காடா, பயாலஜி என்ற ஒரு பாடமே வந்திருக்காது. சோ எல்லாருமே சித்தர்கள், ஞானிகள், ஜேசுக்கள், அல்லாக்கள், ராமர்கள், சீதைகள். ஆனா ஒவ்வொரு ராமரும் ஒவ்வொரு சீதையும் என்ன மாதிரி என்று பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டது மன்னிச்சு கொள்ளுங்க, பக்கத்து வீட்டுக்காரனோட காரணம் கேட்டாதான் தெரியும் ஒவ்வொருத்தட்ட ராமர் சீதையில அப்படி என்று. அதை வெளிப்படையா கதைச்சா என்ன இவன் இப்படி வெளிப்படையா கதைக்கிறான், அதான் ஜதார்த்தம். இந்த ஜதார்த்தம் என்றது வெளிப்படையா கதைக்க கூடாத உண்டு. உதாரணத்துக்கு தமிழீழம் போராடுறது நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான், எங்களோட காசை வச்சுக்கொண்டு எங்களை நேற்று ஒருத்தர் வீடியோ ஒன்று போட்டிருக்கார், ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கார், வீடியோ முழு போட்டிருக்கார், அவருடைய தம்ப்நெயில இதில் போட்டு விடுறேன்னா தனி வீடியோ போடுறேன். அதுக்கு புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்கள் பழைய உடுப்புகளை இங்கே இருக்கிற நிலத்தில் வாழ்கிற மக்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒருத்தர் அதில் உழைக்கிறார். அதில் நான் வேறொரு வீடியோ ஒன்று போடுறேன், அப்படி தனித்தனியாக வீடியோ ஒன்று போடுறேன் நான், அது பிறகு இப்போ நாங்கள் ஆறுதல். ஸோ எல்லாரும் ராமர், எல்லாரும் சீதை. நாங்கள் என்ன, நான் ஜோதிச்சு, நான் இப்படித்தான்டா, நான் மற்றவன் மாதிரி இல்லை, நான் ஜோதிச்சு பார்த்துருக்குறேன். நான் இது வரைக்கும் எத்தனை லவ் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு பிளவிட்டுருக்கேன் வாழ்க்கையில். ஸோ நான் இன்னொருத்தனை நான் கை நீட்டலாமா, ஒருத்தன் பிள்ளையானவன்ன்றதை கை நீட்டலாமா? ஓகே, ஒருத்தன் பிள்ளையானவன் என்றால் அவனை எப்படி திருத்தி நல்ல வழிக்கு இந்த வயதை கொண்டு வரது? ஓகே, இந்த வயசுல நான் என்ன செஞ்சேன், நான் அப்படித்தான் நான் ஜதார்த்தமாக யோசிச்சுட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் சரி, என்னுடைய கதைகள்லையும் சரி ஜதார்த்தமாக கதைக்கிறேன். ஓகே, என்னுடைய அக்கௌண்ட்ல இப்படி பேங்க்ல காசு இருந்தால் இதே மாதிரி தானே மற்றவங்களுடைய அக்கௌண்ட்லையும் காசு இல்லாமல் இருக்கும். ஸோ இப்படி நான் ஜதார்த்தமா நான் என்ன மாதிரியே மற்றவங்களை யோசிக்கிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, சமூகம் அப்படி இல்லை, சமூக ஊடகங்கள் இருக்கிற கள்ள ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்கள் அப்படி இல்லை. முழுக்க 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 செய்கிறது கல் சடவையில். ஒரு நாய் அம்மனமாக போனாலும் ரேப் பண்ணக்கூடிய சமூகத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரிதான், ஏன் நடுக நாயை பேசுகிறேன் எங்கள்ட குமரர் சரித்திர பார்த்துட்டு நாயிலே படிங்கடாண்டு அது கடைசியாக அந்த நாய் என்றதோட பாசத்தில் சொல்கிற வேர்டாக போயிட்டு எனக்கு நாயண்டா சரியான விருப்பம் பெற பத்தாகுறை. இன்னும் நாங்கள் தவில் நித்துவாண்ட கதையை போயில அவசரப்படாங்க. ஸோ இங்கே சரி, நான் யோசிக்கிறது ஓகே, நாங்கள் என்ன, நான் இப்படி, நான் என்னுடைய கேரக்டர் என்ன, சரியா பிள்ளையா நான். ஸோ இதை வச்சு கொண்டு தான் நான் மற்றவனை ஜட்ஜ் பண்ணுவேன். நான் பொய் சொல்லலையா, பொய் சொல்லாதவனை பார்த்து எனக்கு கோபம் பெறும். நான் ஒரு 4 பேரை லவ் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய சின்ன வயசில் 30-40 வயசில் இப்போ 4 பேர் ஒருத்தன் லவ் பண்ணுறான்னா ஓகே, இவன் நம்மளை வயசு தான், ஓகே ஒன்றும் செய்யலாது, வயசு கூலாறு, அப்படி தான் நான் யோசிப்பேன். பிறந்ததுலேருந்தே ஒருத்தியை லவ் பண்ணி ஒருத்தியை கல்யாணம் கட்டணும் 4 பேர் இருப்பான் இந்த வீடியோ பார்த்து கொண்டு. நீங்கள் பாவண்டா, நீங்கள் பாவம், அவ்வளோதான் எனக்கு சொல்லலும். வாழ்க்கையில் வாழ்க்கை தான் யதார்த்தம். வாழ்க்கை நாங்கள் பிறந்தது வாழ்கிறதுக்கு. அவன் என்ன சொல்லுவான் சமூகத்தில், இவன் என்ன சொல்லுவான் சமூகத்தில், அதா இதா, அந்த மாம்பழமா இந்த மாம்பழமா, அந்த ஷர்ட்டுக்கு ஒரு கதை. இப்போ இந்த கேமோ டிஷர்ட் அடிச்சிருக்கேன் தானே, இதுக்கு கூட ஆமியினுடைய சிஐடியினுடைய ஆளன் இந்த கேமோ டிஷர்ட் படத்தை போட்டு ஒட்டி டிக்டாக்ல வீடியோ போடக்கூடிய மனநோயாளிகள சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நான் ஹைக்கிங் போய்க்குள்ள எனக்கு கெமோ ட்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த 1+1 உங்கேயோ கேண்டீனில் வேண்டின இந்த ஷர்ட் நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கையில் மோதிரம் இருந்தால் இவனே வலது கையில் இந்த விரலுக்குள்ள மோதிரத்தை போட்டிருக்கிறான். அப்போ இந்த கையில் மோதிரம் இருந்தால் ஏன் இவன் இந்த கைக்குள்ள மோதிரத்தை போட்டிருக்கான், அவை வலது கைக்குள்ள போட்டிருக்கிறபடியா இடது கைக்கு போட்டிருக்கிறபடியா இவன் கல்யாணம் கட்டிட்டானா இவன். அப்படித்தான், அதுதான் எங்களுடைய சிந்தனை. எங்களுடைய சமூகத்தின் சிந்தனை முழுக்க 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 நாங்கள் செய்கிற கலிசட வேலைகள் எல்லாத்தையும் எங்களுக்குள்ளேயே மறைச்சு கொள்வோம். நாங்கள் செய்கிற ஊத்தவாளி வேலைகள், நாங்கள் அந்தரங்க நேரங்களில் செய்கிற ஊத்தவாளி வேலையை ஒருத்தன் எடுத்து வெளியே போட்டால் தான் ஒருத்தன் உண்மையான கலர் தெரிய வருமாடா. நான் அதை தெளிவாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்தரங்க உறுப்புகளோட ஒருத்தரை படம் எடுத்து புது சட்டம் கொண்டு வருவேன். ஒவ்வொருத்தர் அந்தரங்க உறுப்புகளை தான் அவருடைய ஐடென்டி கார்டில்
சிரிக்க வேண்டாம். அந்த முகத்துக்கு பதிலாக அந்தரங்க உறுப்புகளை தான் படம் எடுத்து எப்படி இருக்கவேன்னு ஜோதிச்சு பாருங்க. ஐடென்டி கார்டில் படமாக போடுறது இவற்ற முகம் பக்கத்தில் அந்தரங்க உறுப்பு பக்கத்தில் அதை வந்து மாற்றலாது தானே. ஸோ முகத்தையும் பார்த்து கழட்டி காட்டி தான் பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கும். அந்த நிலைமை தான். அப்படி ஒரு நிலைமை வந்தால் தான் ஒவ்வொருத்தட்ட வண்டவாளமும் விளங்கு. இவ எப்படி வண்டவாளங்கள் ஒவ்வொரு நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு நான் தான் ஓவரா ஜோக் அடிச்சிட்ட போல பரவாயில்ல. நினைச்சு பாருங்கடா எப்படி இருக்குமெண்டு. வாழ்க்கையில் எந்த ஒரு பாஸ்போர்ட்லையுமே ஐடென்டி கார்டு வேண்டி பார்க்க மாட்டாங்க. சரியா? அதுதான் எங்கட சமூகம். அப்படியான ஒரு ஜோதிச்சு பாருங்க. எல்லாத்தையுமே நாங்கள் மறைச்சு கொண்டு அதுக்காக அந்தரங்கோடு படுத்து வெளியே போட்டு தெரியாதுங்கடா. அப்போ சுயிர் முள்ள வேற கேஸ்கிட்ட ஜோதிச்சு பாரு எப்படி இருக்குமெண்டு. கனவு மூஞ்சியே அப்படி இருக்கண்டா. இவன் திலீப் சிங்கராஜா சுயிர் மில்ல மூஞ்சியே அப்படி என்றா. கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கடா. நான் ஜோதிச்சேன் சிரிச்சேன். சரி சும்மா ஒரு ஜோக்கு சொன்னான். இப்போ நான் ஏன் இதை சொல்றேன் என்றால் மற்றவனை நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு முன்னே நாங்கள் எப்படி என்றதை பார்க்கணும். எங்களுடைய வரலாறு நாங்கள் எப்படி இருந்தாங்கன்னா சரி மற்றவனை தூண்டுறதுக்கு முன்னமடா உன்னுடைய அசிங்கங்களை தோண்டினா ஒவ்வொருத்தண்டையும் நான் இதை சொல்கிறேன். மற்றவண்ட தனிப்பட்ட வாழ்க்கையை தோன்றதுக்கு முன்னம் நாங்கள் எங்களுடைய அசிங்கங்களை தோண்டினா எங்களுடைய அம்மாடு அப்பாடு அக்காடு தம்பிடு தங்கச்சிடு மாமாடு சித்தப்பாடு அசிங்கங்களெல்லாம் அவருக்கு தோண்டி பார்ப்போம். எத்தனை கள்ளர், எத்தனை 10 வயசு ரேப்காரர், எத்தனை அசிங்கங்கள் இந்த சமூகத்தில் உலாவி கொண்டிருக்கன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை கயவர்கள் வயசு இருக்கு 70 வயசுல ஆனால் முழுக்க முழுக்க பொம்பளை பின்பக்கத்தை தான் பார்த்து விடுது. ஒரு சின்ன உதாரணம் வரும். அச்சு நான் நெடுக சும்மா போய் சொல்லி கொண்டு வேண்டாம் நீங்க நினைப்பீங்க. இந்த உதாரணத்தை ஒருக்கா பாருங்க. கோயில் இல்லையா, கோயில் யார் இந்த மனுஷன் எனக்கு தெரியாது. நான் சும்மா எதேச்சியா கண்ட வீடியோ. இங்கால சாமி, இவர் ஒரு ஆசாமி, உங்களை கொஞ்சம் மாமி வேர். இவர் என்னது எடுக்கிறார் வீடியோவில். அடே நீ போய் சிவருமானம் நிற்கிறேன்னு சிவருமானம் முருகனும் ஆண்டவனு தான் தெரியும். அந்த தெய்வங்களோட ஒரு செல்ஃபி எடுத்தா பரவாயில்ல. எங்க எடுக்கிறாய் செல்ஃபிய? அங்கால இருக்கிற அண்டி வேறதான் தெரியும். இதுதான்டா இந்த சமூகம். இத கதைச்சா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சரிதானே? எத்தனை வயசு இருக்கும்? சும்மா ஒரு பேஜ் சொல்றேன். எத்தனை வயசு இருக்கும்? ஒரு என்னுடைய ஆதரவாளர் ஆண்டவனு தான் தெரியும். இதேச்சியா கண்ட வீடியோ. எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 65 வயசு. பிள்ளை பெற்றிருப்பீங்களா? ஓ, மனைவியோட எத்தனை நாள் அப்படி இப்படி எல்லாம் இருந்திருப்பீங்க? ஒரு 3000 5000 10,000 தடவை. எத்தனை மனைவி? அது நீங்க பதில் சொல்லுவோம். பிள்ளை ஊட்டி இருக்கா? ஓ. ஆம்பளை பிள்ளை இருக்கா? ஓமா இல்லையா எனக்கு தெரியும். கல்யாணம் கட்டி கொடுத்துறீங்களா? ஓ. இப்ப கோயில போய் நின்று என்ன செய்யறீங்க ராசா? அதான் சரியான கவலையா இருக்கு. இதைத்தான் கதைக்க எல்லாருக்கும் பயம். கோயில்ல நின்று உண்டு இங்கால சாமிக்கு ஒரு செல்வி, அங்கால மாமிக்கு ஒரு செல்வி. வீட்டாத கொண்டே வச்சு கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிற இந்த போட்டோக்கள். இது எதேச்சியாக கண்ட வீடியோ இது. சரிதானே? சோ தப்பனி இந்த வழிதான் வட்டி ஓடுவாங்க. கோயிலுக்கு போறது முழுக்க பொம்பளையில பார்க்கணுதான் அர்ச்சுனா சொல்றாங்க. அதை நம்பும் கொஞ்சம். அதை நம்பி அர்ச்சுனா அந்த கருத்தை தான் சொன்னார் நம்பிக்கொண்டு அர்ச்சுனா நாமல் ராஜபக்சருடைய கூலி சாகண்டு பேஸ்புக்ல அங்கே கமெண்ட் அடிச்சு விட்டுருவேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? இதுதான் இன்றைக்கு நேற்றைக்கு நடந்த தற்கொலையில ஒரு பொம்பளை பிள்ளையையும் ஒரு சின்ன 17 வயசு பொடியனை நான் விக்ரம் டிஎல் தர்ஷன் போய் இங்க ஒரு இடத்துல இன்டர்வியூ எடுத்து போயிருக்க. கொலைக்கு இவர் தான் காரணம். இப்படி சொல்லியே அந்த பொம்பளை பிள்ளைய தற்கொலை செய்ய போறாங்க. நீ இருந்து பேர் வேணுமெண்டா இருந்து பேர். இப்படி சொல்லியே எங்களுடைய சமூகம், இந்த ஊடகங்கள், ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குற ஊடகங்கள், இந்த மன அழுத்தத்தை இப்படி நாங்க தாங்குறேன் தனி வீடியோ போடுறேன். சரிதான், தனி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நான் இந்த மன அழுத்தத்தை மேக்சிமம் தாங்குறவன். ஒரு மருத்துவரா இருக்கிறபடியால் இவன் இந்த மன அழுத்தத்தை எப்படி தாங்குறன்றது தெரிஞ்சபடியா தப்புறேன். தெரியாட்டி இதுக்கு நான் உதாரணம் சொல்லி கதைப்பேன். திருப்பி மறுபடியும் சாச்சரியாடாடி. கேபிட்டல் டிவி வந்து சொல்லுது அண்மையில இங்க நுவரலியாவில் கொலை செய்யப்பட்ட அந்த
சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதை இயன் மருத்துவர்ன்றது மருத்துவரடா மூதேசியல் இயன் மருத்துவம்ன்றது வந்து பராமெடிக்ஸ் ஒரு பாடம். கையாமத்திர பிச்சுக்கு கையாமத்திர ஒரு பாடம். அதை போய் மருத்துவர் கொலை என்று சொல்லி போட்டு கொண்டிருக்காங்க. அந்த நூறலியால் ஒரு பொம்பளை பிள்ளையை கொண்டு போய் ஏதோ 1,50,00,000 காசு கடன் வேண்டி கொண்டு கனடாவுக்கு போக வலிக்கிட்டு அந்த காதலன் தன்னுடைய மனைவிக்கு தெரியாம கேளுங்க அந்த கதை. அந்த காதலன் தன்னுடைய மனைவிக்கு தெரியாம கொலை செஞ்சன்ற வழக்கு போய் கொண்டிருக்கு. அதுக்கு கேபிட்டல் டிவி போட்டு அந்த கொலையாளி யாழ்ப்பாணத்துல சாவச்சேரிடா கொலையிட்டு மறுபடியும் சாவச்சேரியாடா மறுபடி. சரி, அதான் பரவாயில்லைன்னு பார்த்தால் இந்த தம்பி செத்தது சாவச்சேரியில செத்த வீட்டு கண்டே ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்காங்க. நான் பார்த்தேன் அங்கேயும் போய் சாயந்தரம் மைக்க பிடிக்குப்பா ஏதோ காய்ச்சி கொண்டிருக்கு. எங்கேயும் போய் சாவச்சேரிலையும் போய் மைக்க பிடிச்சு காய்ச்சி கொண்டிருக்கு. இது நான் தெளிவாக சமூகத்துக்கு போட ஒரு வீடியோ. வடிவா கேளுங்க, இனிதான் இது சம்பந்தமா நான் கதைக்க போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்கோ. இது நாளைக்கு உங்களோட வீட்லயும் நடக்கும். சோ வடிவா இந்த வீடியோ கேளுங்க. இது நாளைக்கு உங்களோட வீட்டுல நடக்கும். உங்களுக்கு நடக்கலாம், உங்களுடைய அக்கா தங்கச்சிக்கு நடக்கலாம், உங்களுடைய தங்கச்சிக்கு நடக்கலாம், உங்களோட மனசுக்கும் இது நடக்கலாம். சோ இந்த வடிவா கேளுங்கோ. என்ன கதை? என்ன முழுக்க உண்மைய 6 அக்குவராணி வரா உடைச்சு கதைப்போம். ரைட். பிரச்சனை என்னென்றால் சச்சின் என்கின்ற 17 வயசு ஒரு கலைஞர். கலைக்கு வயசு இருக்கா? இல்ல. அதை வடிவா விளைக்கொள்ளும். தொழில் வேறு, கலை வேறு. கலைஞர்ன்றதுக்கு வந்து வயசு இல்ல, தொழிலுக்கு வயசு இருக்கு. இளம் குழந்தை பிள்ளையில 8 வயசுல கொண்டு வந்து கல்லுடைக்க பண்ணினா தொழில். அது 8 வயசுலயே அந்த பிள்ளையை கொண்டே என்றால் அது கலைஞன் என்ற அடையாளத்துக்குள்ளதான் தரும். சோ 17 வயசுல அந்த பெடியன் என்ன செய்திருக்கிறான்? ஒரு கலைஞனாக மாறி இருக்கிறான். சரியா? என்ன மாதிரியே ஒரு உள்ளி காக்கா உண்டு. பாவம் அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அந்த அம்மா, அப்பா, சகோதரன், பிள்ளை, குட்டி, சொந்தக்காரருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நான் இங்க நின்றிருந்தா சாவச்சேரி இருந்தா கட்டாயம் உங்களுடைய செத்த வீடு வந்திருப்பேன். ஆனா செத்த வீட்டுக்கு வர அரசியல்வாதி இல்லை. உள்ள எல்லா செத்த வீடுகள்லையும் போயிருந்தோம் ஓட்டு எடுக்கிறதுக்காக ஆக்களோட கதைக்கிற அரசியல்வாதி நான் இல்லை. அதனாலதான் எனக்கு சொந்தமா தலைமை பெற்ற அன்னைக்கு செத்த வீட்டுக்கே நான் போகலை. ஏனென்றால் செத்த வீட்டுக்கு வந்துட்டு போறான்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதி செத்த வீட்டுக்கு தான் கூட வருவாங்க. ஏன்னா அங்க கன மக்களை சந்திச்சு எல்லாருடையும் கை கொடுக்கலாம். ஸ்ரீதரன், இந்த சயந்தன் போன்ற செத்த வீட்டு அரசியல்வாதி நான் இல்லை. சரிதானே? ஆவே தயவு செய்து நான் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் அங்க வராம போனதுக்குரிய காரணம் அப்படி ஒரு பேர் எடுக்க மாட்டேன். நான் கொழும்புல நிக்கிறேன். பாராளுமன்ற அமர்வுகள் நடந்து நேற்றைக்கு தான் முடிஞ்சிருக்கு. சரிதானே? சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன உண்மை கதை என்றதையும் அது எப்படிப்பா இந்த வீடியோ, இந்த உண்மை கதை என்ன, அதுக்கு பிறகு எங்களுடைய ஒவ்வொரு யூடியூப் கார்ட வேலை என்ன, சமூக ஊடகக்காரட வேலை என்னன்றதை பார்த்து இந்த வீடியோவை முடிப்போம். உண்மை கதை என்னென்றால் இவர் ஒரு மிக பிரபல்யமான ஒரு தவில் வித்துவான். தவில் அடி. எனக்கும் சின்னல அதை பார்க்க பயங்கர ஆசை. எனக்கும் தவில் வித்துவானா வரணும்ன்ற ஆசை. சின்னல வேற நான் தலைமையர் வேற இப்படி இந்த தலைமையர் வேற இப்படி வளர்ந்துருக்குமா. எந்த நேரம் பார்த்தா என்னோட தமிழ் சார் சிவராஜா சார் அடிப்பாரு. தவில்காரன் மேல தலைமையர் வெட்டிட்டு வராம ஒழுங்கா வெட்டிட்டு வா தலைமையர் ஸ்கூல்ல போய் இந்த நாளும் மண்டையில அடி அடிச்சு இதுல வேற வீங்கி போய் கிடக்குது. எங்களோட சிவராஜா சார் எந்த நேரமும் அடிப்பார். பெடில் தவில் என்றுதான் நான் பட்டம் வச்சு ஒண்ணுதான். ஏனென்றால் எந்த நேரம் பார்த்தாலும் தலையில போட்டு தலைமையர் நீட்டு தலைமையர் என்ன செய்யறது, நான் இப்ப ஒட்ட வெட்டியுமே தலைமையர் இப்படி விழுந்தா வளரும். சோ தலைமையரை போட்டு அடி அடிப்பாங்க. சின்னல தவில் அடிக்கிற மாதிரி. சரிதான், தவில் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. சோ சின்னல்லையும் என்ன நாதஸ்வரம் வாசிக்கிறார்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் நடுவுச்சி விரிச்சிருக்கிறேன். நான் நடுவுச்சி விரிச்சு தான் தலைமையர் அப்படி பின்னுக்கு எடுக்கிறேன். சின்னல் இப்ப மாத்திட்டேன். நான் அடிச்சு மாத்திட்டேன். அது வேற பிரச்சனை. என்னுடைய A-level போட்டோக்கள்ல நடுவுச்சி விரிச்சபடிதான் இது ஒரு குட்டி தாடியோடு தான் என்னுடைய போட்டோக்கள் இருக்கும். சரி, விஷயத்துக்கு வரும். சோ இந்த இளம் கலைஞன் சாவச்சேரியை சேர்ந்த சச்சின், இவர் ஒரு மிக பிரபல்யமான ஒரு வித்துவார். சரிதானே? இங்க பாருங்க, இளம் என்றால் எத்தனை வயசுல எல்லாம் இருந்து இவங்க இந்த இளம் வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்றது சின்ன உதாரணம் ஒன்று காட்டுறேன் பாருங்க. சரி, வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு குட்டி வயசுல இருந்தே இந்த கலைஞர்கள் என்ற போர்வையில கல்வியை மறந்து நாங்கள் சின்னலையே கொண்டே தொழில் முறைகள்ல இறக்கி விடுறோம். அது என்ன பொறுத்த வரைக்கும் சரியானு கேட்டால் எனக்கு அப்படி ஒரு கலையில வரலாறு. இப்ப நான் ஒரு ஆர்டிஸ்ட்,
நான் பழமையாவே படங்குறேன். எனக்கு ஆன்லைன் ஷாப்ல இட்ஸில செகண்ட் மோஸ்ட் செல்லர் நான் இருந்தும் நான் பிள்ளைக்கு ஆர்ட் பழக்கி அவனை அண்டையில இருந்து ஆர்டிஸ்ட் ஆகணும்னு விரும்பல. படிக்கணும் ஃபர்ஸ்ட், படிப்பு அது சரியான முக்கியம். இதுக்கே அரைவாசி ஓட் குறையும் படிக்கணும் மட்டும் சொன்னதுக்கு. படிக்காத, படிப்பு முக்கியமாடா, தமிழீழம் தான் முக்கியம், தமிழருடைய உரிமை தான் முக்கியம் என்ற ஓட் கூடும். ஆனா நான் ஓட்டை குறைச்சி போடுங்க, எனக்கு படிப்பு சரியான முக்கியம். ஒரு சமூகத்துல ஒரு 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 அம்மா அப்பா தங்களுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து கல்வி. எனக்கு நாளைக்கும் போய் வேலை செய்யலாம்ட்டு நான் துணிஞ்சு சொல்லி கொண்டு காரணம் என்ன, என்னுடைய அம்மா அப்பா எனக்கு தந்து ஓட்டு போன அந்த கல்வி என்கிற சொத்து. சரிதானே? சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்படி இருக்கத்தக்கனையா சின்ன வயசுலயே கொண்டு இதுல வைக்கிறாங்க. இந்த சச்சின் என்கிறவர் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு ஒரு மிகவும் என்ன சொல்ற, சில பேருக்கு அந்த கலை ஞானம் என்பது பரம்பரையா வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு தவில் வித்துவான். சரிதானே? இவருடைய சில அடியலை சில வீடியோக்கள் இதுல நான் போறேன். இப்படி வெளுக்கிறாண்டு போட்டு பாருங்க, தவிலுக்கு போட்டு அடிக்கிறது. எங்கட சில காஞ்ச அங்கிள் மாதிரி பக்கத்து வீட்டு மாதிரி அண்டி மாதிரி போட்டு வெளுக்கிற மாதிரி போட்டு வெளுக்கிறான் போடுறேன் பாருங்க. இது என்னடா அடி? என்ன இன்னும் 2-3 அடி இருக்குது. அதாவது சின்ன வயசுலேயே அடி என்ன செம்ம அடி. மிக பெரிய ஒரு மனிதன் மாதிரியே வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை பிள்ளை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதாவது சின்ன வயசுலேயே கஷ்டத்தாலேயோ தொழிலுக்கு போனதாலேயோ என்னவோ தெரியல, பாவம் அவனை ஒரு 17 வயசுல குழந்தையாக பார்க்காம ஒரு தவில் வித்வானாகவே மாற்றியிருக்கிறார்கள் குடும்பத்தார். அந்த விதத்தில் நான் என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பாவோட நான் கடிஞ்சு கொள்வேன். இதை நீங்கள் செஞ்சது பிள்ளை, அந்த பிள்ளையை படிக்க வச்சிருக்கணும். உங்களோட கஷ்டத்துக்கு பின்னால சிறிதரன் நாங்கள் ஓடி தெரியணும், பார்க்க தெரியும் உங்களுக்கு. பழமே கஜேந்திர சிறிதரன் என்ன பின்னால தான் நிற்கிறேன், பின்னால பார்த்துட்டே இருங்கோ தெரியும். சின்ன வயசுலேயே ஒரு குழந்தை பிள்ளைய ஒரு பெரிய மனிதன் மாதிரி மாற்றி இருக்கிறார்கள். அங்கதான் இந்த பிள்ளை ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் சொல்லுவேன், அங்கதான் இந்த பிள்ளை ஆரம்பிக்கிறது, அங்கே இருந்தால் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது, அங்கே இருந்தால் இவனுடைய இந்த மரணம் வரைக்குமான பிரச்சனை போயிருக்கிறது. ஸோ இங்கே அந்த பிள்ளைய 17 வயசு சின்னாங்கல்ல, 17 வயசுல என்ன செஞ்சுட்டோம் எங்களுக்கு தெரியாது. இந்த சின்ன வயசுலேயே கொண்டே விட்டுட்டாங்க கோயிலில் தவிலவாசி என்று. ஸோ அங்கே தான் அவர்களுடைய குடும்பம் விட்ட முதலாவது பிள்ளை. 17 வயசு என்றால் ஸ்காலர்ஷிப் மன்னிக்கணும், O level முடிச்சு போட்டு A level ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிற வயசு. இன்னொரு மேளம் அடி கொண்டு இருக்கு, அதை பேரம்.
அங்கதான் பிரச்சனை. அங்கதான் முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். என்னென்றால் சின்ன வயசுலயே நாங்கள் ஒரு தொழில்முறை கலைஞனா ஆக்கி இருக்கிறோம். ஒரு நினைக்கிறோம் 50-60 வயசுக்கு மேல உள்ள ஒரு தமிழ் வித்துவானையும் விட மிகச்சிறப்பாக தமிழ் வாசிக்கிறார். சுத்தி இருக்கிறார்களை பாத்துனீங்களே. நான் கதைக்கு இந்த வீடியோ போட சும்மா உங்களை சந்தோஷமாக இல்ல. கோயில்ல அந்த தவில சுத்தி இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா முழுக்க பொம்பளை பிள்ளைகள், எல்லாம் இளமான பொம்பளை பிள்ளைகள். அதுல காதல் வருமா வராதா 17 வயசு படிக்கனுக்கு அவன் அடிக்கும். அந்த பாடல்களுக்கும் கோயில்கள் காதல்களை ஊற்றுற இடம் தான் அது. இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, நீங்க ரெண்டைக்கே போய் பார்த்தாலும் அதாலதான் எங்களுடைய சிவலிங்கமே காதல் பாதி, சிவன் பாதி, சக்தி பாதி. சோ அங்க காதல் வந்திருக்கிறது. காதலுக்கு தான் ராசா வயசு இல்லை. இதை கதைக்கிற எல்லாம் கணக்க கதைக்கும். நாங்கள் ராமர், நாங்க சீதை, அவை நாங்க இப்படித்தான் கதைக்கிறவன் எல்லாம் இந்த வீடியோ பார்க்காம விட்டுப்போம். பாரு 17 வயசு படியன், அவனுக்கு அந்த வயசுல காதல், மீசை அரும்புற வயசு, காதல் அரும்புற வயசு. சோ அங்க என்ன நடந்திருக்கிறது? காதல் வந்திருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளையோட. சரி, அந்த பிள்ளைக்கு 9 வயசு கூட, 17 9 3 20 26 26 வயசு பிள்ளையோட 17 வயசு படியனே காதல் வந்திருக்கிறது. சாதி பல விடயங்கள் காரணமாக அது வீட்டுல மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை டிவோர்ஸ், இன்னொரு குழந்தை பிள்ளையும் இருக்கு அந்த பிள்ளைக்கு. 26 வயசுல அந்த பிள்ளை டிவோர்ஸ். அதை வடிவா விளங்கி கொள்ளுங்க சமூகத்தை. நாங்கள் இங்கே ஒன்றும் ஞானிகள் இல்ல, முக்கியமான பல விடயங்கள் இதுல கதைக்க போறோம். இதுல நினைக்கிறேன் சின்னாக்கள் தான் இந்த வீடியோ கூட பார்க்கணும் நான் ஆசைப்படுறேன். 26 வயசுல அந்த பொம்பளை பிள்ளை டிவோர்ஸ். ஏனென்றால் டிக்டாக்ல தான் எங்கேயாவது கல்யாணம் கட்டி இருக்கும். வடிவா விளங்கி கொள்ளுங்க. நான் 26 வயசுல கல்யாணம் கட்ட தொடங்கினா டிவோர்ஸ் எடுத்தது 33 வயசுல. இப்பவும் என்னுடைய முன்னாள் மனைவியோட மகனை கூட்டிக் கொண்டே விட்டுட்டு வந்து, நான் இப்பவுமே யாரோடையுமே நான் வாழ்க்கையில என்ன பிடிக்கலன்னு விட்டுட்டு போனாக்கள நான் வறுக்கையில. என்னடா என் பிள்ளைக்கு அம்மா முக்கியம். சரி, அதெல்லாம் பிறகு இப்ப டிவோர்ஸ் கதையெல்லாம் வீடியோ போட்டுருக்க பிறகு இப்ப. சோ அந்த பிள்ளையோட காதல் வந்திருக்க நேரம் அது எங்களுடைய சமூகம் நிப்பாட்டி இருக்குது. இல்ல 9 வயசு கூட கட்டே இல்லாது. இவருக்கு 17 வயசு தம்பிக்கு விளங்குமா? அது இல்ல. எங்க வரைக்கும் போயிருக்கா? கொலை வரைக்கும் போயிருக்கு. தற்கொலை என்று நாங்க சொன்னாலும் தச்ச விடுவோம்டாப்பா. அவன் தன்னைத்தானே கொலை செஞ்சிருக்கிறான், அவ்வளவுதான். கொலை வரைக்கும் ஒரு காதல் போயிருக்கிறது. இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, காலமா இதுதான் நடக்குது இந்த சமூகத்துல. இந்த எங்களுடைய இளம் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறேன்னு தெரியாம பெற்றோர் வளர்க்கறதால, சில சமூக பேரியர்ஸ் உடைக்காம பிள்ளைகளை வளர்க்கறதால, நல்ல வடிவா உங்களுக்கு நான் சொல்லுறேன். இதாலதான் நான் வெளிப்படையாக இந்த வீடியோ பாக்குறேன்னா, நீங்க சொல்லி கொடுக்காத விஷயத்தையாவது, இந்த செக்ஸ் சம்பந்தமா எல்லாம் வீடியோ போடுறேன், நீங்க சொல்லி கொடுக்க இல்லாத விஷயத்தையாவது நாங்க சொல்லி கொடுப்போம் ஒரு மருத்துவராண்டு. ஏனென்றால் ஒரு அம்மா அப்ப வெளிநாட்டுல இருக்கிறார்கள் எல்லாரும் கிணவிற்கு தெரியும். அங்க செக்ஸ் எஜுகேஷன் எப்படி எல்லாம் செய்வாங்க தேவைப்பட்டு. ஸ்கூல்ல எப்படி செக்ஸ் எஜுகேஷன் செய்வாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க வேற என்ன நடக்குதுன்ட்டு 17 வயசுல காதல் அரும்புற வயசுல லவ் போட்டோக்குள்ள ஒன்று நின்று இருக்கிறது. போடுவோமா இல்லையாண்டு எனக்கு விருப்பம் இல்லை. சரி, நான் போடாம விடுறேன் அந்த போட்டோக்குள்ள. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படும். அந்த பிள்ளை இந்த படியை லவ் பண்ணினது பிள்ளையாண்டு கேட்டா, இப்போ ஒருத்தர் செத்து போட்டான்காண்டி அந்த பொம்பளைய போட்டு வச்சு வேலு வேலு வேலுன்னு விளக்குறானு. இது உன்னுடைய தங்கச்சி லவ் பண்ணி இருந்தா அப்படி மாறி கச்சிருப்பியா? கதைக்கிறவன் ஒவ்வொருத்தனும், இந்த வீடியோ போடுறவன் ஒவ்வொருத்தனும் சிந்தி. இந்த சாவுல உழைக்கிறவன் ஒவ்வொருத்தனும் சிந்தி. 1000 நீதிபதிகள் இந்த சமூகத்துல புத்தகத்தை திறந்தாலே நீதிபதியை தவிர மிச்சம் முழு பேரும் நீதிபதிகள். விளங்கி கொள்வோம். நாங்களே ஜட்ஜ் பண்றது எல்லாத்தையும். நாங்களே கதையில விளங்காம கதைக்கிறது. ஒருத்தர் மனசுல ஆரையும் நோக்கி காதல் வரலாம். அவன் 17 வயசு படியின் மாதிரி இல்ல, அவன் 35 வயசு படியின் மாதிரி இருக்கிறான். அந்த பிள்ளை 26 வயசு பிள்ளை மாதிரி இல்ல, 18 வயசு பிள்ளை மாதிரி இருக்கு. சோ சயின்ஸ் தெரிஞ்ச எங்களுக்கு தெரியும் காதலுக்கு வயசு இல்லையாண்டு. சரிதான், நீங்க உங்களுடைய சாத்திரங்களையும் கோமடங்களையும் கொண்டு எங்கேயே வச்சுக்கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுடைய சாதி சாத்திரங்கள் வச்சுக்கொண்டு எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணி புத்தகங்களை அங்கே இங்க எழுதி கொண்டு கீழே கொமெண்ட் எழுதி போட்டு நான் உங்களுடைய சர்ச் ஹிஸ்டரியை போய் பார் கூகுள்ல. நீ எப்படிப்பட்ட ஒரு கேவலமான. இப்ப நாங்கள் சமூகத்தின் நீதிபதி, என்னுடைய நீதிபதி நான் தான். இன்றைக்கும் சொல்றேன், நான் கணக்கு விடியம் இதுல கதைக்கு போறேன். தேவை சின்ன பிள்ளைகள் இதை ஸ்கிப் பண்ணாத, வடிவாப்பேன். என்னுடைய நீதிபதி நான் தான். நான் யாரை லவ் பண்ணணும்ன்றதை தீர்மானிக்க வேணேன் நான். என்னுடைய அம்மாவோ அப்பாவோ தம்பியோ தங்கச்சியோ இல்ல, நான் தான். எப்ப நான் தீர்மானிக்கலாம்? நான் எப்ப சொந்தமா உழைக்கிறேனோ அன்றைக்கு நான் தீர்மானிக்கலாம். என்னடா நான் தாண்டா கல்யாணம் கட்ட போறேன், பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல. வடிவா விளங்கிக் கொள்ளு. நான் யாரோட வாழ போறேன் தீர்மானிக்கிறது நான். அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணுவினம், அதை நீ கேட்காம நீ போய் எடுக்கிற முடிவை நீ துணிஞ்சு எடுத்துக்கொள்ளும். தூக்கு வரைக்கும் போக கூடாது.
அதான் நான் சொல்லுவேன், உனக்கு கலை இருந்தது, உனக்கு திறமை இருந்தது, நீங்க கூட்டிக் கொண்டு ஓடி போய் வாழ்ந்தவன் எத்தனையோ பேர் நிம்மதியா இருக்கிறான்டா. நம்மள மாதிரி பேசி கல்யாணம் கஞ்சி வேண்டியது அரவாசி டிவோர்ஸ் கூட்டிக் கொண்டு. இப்ப முந்தின காலத்துல சொல்லுவாங்க லவ் பண்ண இல்ல நாசா பெற இல்ல, அது ஒரு நல்ல மனைவி அமையணுமா அமையக்கூடாது. மனைவி என்பது கடவுள் கொடுத்த வேற. திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுகின்றன, நரகத்துல இல்ல. அவை நீதான் தீர்மானிக்கணும் நீ யார லவ் பண்ற, யார கல்யாணம் கட்ட போற. இங்க எங்களுடைய சமூகத்தை பற்றி கதைப்பான். நேற்று பார்த்தா ஒரு PHI ஒருத்தர், அவருக்கு அவரை சச்சினை நல்லா தெரியுமா, அதால அந்த பொம்பளை பிள்ளைய கிழிச்சு ஒரு இந்திரன், தமிழ் இந்திரன் ஒருத்தர் அந்த பொம்பளை பிள்ளைய கிழிச்சு வீடியோ. அடி நான் உன்னுடைய தங்கச்சி இப்படி ஓடி இருந்தா வீடியோ ஓடுவியானே? அந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சா? அந்த பிள்ளை 26 வயசுல டிவோர்ஸ். எங்க எந்த பிள்ளையோ எனக்கு தெரியாது, அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு. அவன் நாதாரி நீ ஒரு வீடியோ போடுறீங்களா? அந்த பிள்ளையினுடைய மனசை ஜோதிச்சு பாத்தியா? நாங்கள் இந்த சமூகத்துல கணக்க கதைக்கிறோம், மற்றவருடைய மனம் எப்படி புண்படுப்பட்டு தெரியாம தான் கதைக்கிறோம். நாய்களையும் தரத்திரங்களையும் கதைக்கிறது வேற, சரிதானே? இது சமூக பொது ஊடகத்துல வாழாத சில தரத்திரங்களை, சில நாதாரிகளை நாங்கள் ஊடகத்துல விமர்சிக்கிறோம். முடிஞ்ச வழக்கு போட தெரியும் ஊழல்வாதிகள், முடிஞ்ச வழக்கு போடும் பிடிங்கி பாருங்க நிக்கிறோம் நாங்கள். ஏன் அந்த ஊடகம் பாவிக்கப்படுது? அங்க சமூகத்துக்காக, ஒரு நல்லெண்ணத்துக்காக கதைக்கிறதுக்காக. இங்க இந்த பிள்ளை உனக்கு என்னடா பாவம் செய்யுது? அந்த பொம்பளை பிள்ளை அது லவ் பண்ணினதுன்றதுக்காக நீ என்ன பார்க்க மாட்டியான்னு இந்த தம்பி மெசேஜ் போட்டு தூக்கு போட்டு செத்துருக்கிறான். இங்க செத்தது பிள்ளையா, அந்த பிள்ளை லவ் பண்ணது பிள்ளையாடா, இல்ல நாதாரியல் நீங்க போடுற வீடியோ பிள்ளையாண்டு கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க. இதோட ஒருத்தர் 1 லட்சம் ரூபா வச்சிருப்பான். இந்த உழைப்பு தாண்டா எங்க சமூகத்தையே கெடுக்குது. இதேதான் அர்ஜுனா கைகூலி, அர்ஜுனா மண்ணாடி. நான் என்னென்னத்தை இழந்து வந்திருக்கிறேன்றதை யோசிக்கிறேன். இங்க அர்ஜுனா கைகூலி, அர்ஜுனா கை அடே நான் நாமல் ராஜாவஸ்த காசு வேண்டாடே டேய் கதைக்கா பொல்லா போய் வேடிட்டு வந்தீங்க. இந்த தமிழ்ல மட்டும் கத்தி கொண்டு வந்திருப்பேன்டா பரதேசிய. இதாண்டா இந்த வரைக்கும் உங்களை நான் இந்த தமிழினத்துக்காக அரசியல் செய்யறதுக்காக கவலைப்படுறது. அடே டீல் அடிக்கிற கஜேந்திரன் வேண்டி போட்டு வந்துருது. தமிழ்ல மட்டும் கத்துறாங்கடா. நேர போய் கதைச்சு போட்டு வந்தவன் நான், நேர மேடையில ஏறி கதைச்சவன் நான். விளைஞ்சவங்களுக்கு உங்களுக்கு நேர்மையா இருக்கிறவன், நீதே வெளிப்படையா இருக்கிறவனை கண்டா கண்ணிலேயே காட்டாது. எங்களுடைய சமூகத்தை கண்ணிலேயே காட்டாது. ஏமாத்த வேணும், பொய் சொல்ல வேணும். அதுல நான் சொன்னேன், எங்களுடைய சமூகத்தை தமிழர்களை ஏமாற்றுவது மிகவும் இலகு என்று சொல்லி கருணா பற்றியெல்லாம் காய்ச்சிருப்பேன். கணக்கப்படிய அந்த தூங்க மட்டும் ஒரு மனநோயாளி 2 மனநோயாளி புத்தகத்துல வெட்டி தமிழரை ஏமாற்று, அதுக்கு கீழே கணக்க கொமெண்ட் பண்ணது. அதுக்கு கீழே கணக்கு ஓடியது ஓ கட்டவன் துரோயின்னு கொமெண்ட் பண்ணது. விளங்குகிறது இந்த சமூகம் இதுதான். அடி அந்த பிள்ளை லவ் பண்ணிச்சது, அவன் செத்தான், அது அவன் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. இது என்னடா இது அரசியல் பிரச்சனையா? கயந்திர வேற 4 பொண்டாட்டியோட சும்மா திரியிறான்டா. நீ ஏன்டா குதர்றாய்? அவன் லண்டன்ல ஒன்று, ஆஸ்திரேலியா அங்க இங்க நொண்டு வச்சு கொண்டு திரியிறானு. அவன் பிள்ளை எல்லாம் அங்க ஆக்ஸ்போர்ட்லயும் அங்க இங்க படிக்குது. நாதாரி உனக்கு அதக்கேள்வி கேட்க வக்கில்ல, ஏன்னா அதக்கதைக்க வக்கில்ல. கஜேந்திர வேண்டிய போய் நக்கிறதுக்கு மட்டுமே மேலும். ஆனால் அந்த அநியாயமா இருக்கிற அந்த பிள்ளைகளை ஏண்டா, அந்த குழந்தை பிள்ளைய 2 சின்ன பிள்ளைகள், என்னுடைய மகனுடைய வயசு 13 வயசும் 20 வயசு. இந்த சமூக ஊடகம் என்ன செய்யுதென்றால், இந்த ஊடகத்தில் இருக்கிற கணக்க சமூக ஊடக விடுதலை புலிகள் இருக்கிற சமூக ஊடக போட நாய்க்கு வெடி கொளுத்தா இந்த சனினால பூந்திரும் காட்டில. ஆனா பேஸ்புக்லயும் அங்கேயும் இங்கேயும் அந்த கதை கேட்கல மட்டும் கள்ள ப்ரொஃபைல்ல மனுஷன் மேட்ட அடியை வேண்டி கொண்டு இங்க வந்து பேஸ்புக்ல குளறைய மட்டும் குளறுவானுங்கள். ஏதோ தாங்கள் தான் அடுத்த பிரபாகரன் மாதிரியே காய்ப்பாங்க. நாதாரிகளுக்கு பப்பா குழல கூட நேரம் பிடிக்க தெரியாது. அதுதான் இந்த சமூக ஊடகம். இன்றைக்கு நான் இங்க வந்தது சச்சின் பிள்ளையண்டோ அந்த பிள்ளை உண்டோ கதைக்க வரையில, இந்த சமூக ஊடகங்களை விமர்சிக்க வந்திருக்கிறேன். ஒவ்வொரு கதைக்கும் நியாயம் கதைக்கணுமே கனவே அவைய விமர்சிக்க வந்திருக்கு. அதை விமர்சிக்கிறதால எனக்கு ஓட் குறையும், ஆனா என்னுடைய மனம் திருப்திப்படும். அந்த பொம்பளை பிள்ளை இந்த வீடியோ பார்த்தா அட்லீஸ்ட் அது கொஞ்சம் சந்தோஷப்படும் நினைச்சு கூட தான் நான் இந்த வீடியோ போறேன். ஒருத்திக்காக ஒரு சமூகத்தை எதிர்க்கிறேன். இப்படிதான் கௌசல்யா நரேந்திரனை போட்டு திட்டீங்க. அவளுக்காக ஒரு சமூகத்தை, உங்களுக்கு கௌசல்யா நரேந்திரன் முக்கியமா அல்லது அரசியல் முக்கியமாண்டா? கௌசல்யா நரேந்திரன் தான் முக்கியம். கொத்துரோட்டியில நான் இவனை கண்டாலே சுடுவேன் சொல்லி அந்த நேரம் சொல்லியிருப்பேன். நான் துவக்கி இருந்திருந்தேன். சரிதானே? ஒரு பொம்பளை பிள்ளைய சிதைச்சு போட்டு இன்னொரு ஆம்பளை பிள்ளை தூக்கு போட்டு சாக நாங்கள் சமூக நீதி கதைக்கிறோம். அதான் நாங்கள் பிள்ளை, அதான் தமிழர் இப்படி இருக்கிறோம்டா. அடே குமரி கண்டத்துல இருந்து கீழடி வரைக்கும் இருந்த எங்களுடைய சமூகம் இன்றைக்கு நாயடி மாதிரி மாறி இருக்கின்றால் அதுக்கு முழு 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 காரணம் எங்களுடைய மென்டாலிட்டி, எங்களுடைய சமூகத்தினுடைய மென்டாலிட்டி.
ஜூதர்களை போட்டு திட்டுவாங்க. ஜூதர்கள் கெட்டவர் என்றால்தான் உலகத்தில் ஒரு நாடு இல்லை. கடைசியா இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது. எல்லா இடம் அடிச்சு தத்தினவங்க ஜூதர்களை போட்டு எங்களுடைய யார் அண்ணன் ஹிட்லர் அண்ணன் போட்டு அடின்னு அடிச்சதுக்குரிய காரணம் மென்டாலிட்டி ஃபுல்ல மற்றவனை கொலை செய்யறதுதான் ஜூதர்களுடைய எண்ணம் மட்டும் கதைப்பாங்க. ஏன்னா தெரியாது, வரலாறு படிச்சு நான் சொல்றேன். அந்த மாதிரி கேடு கட்ட சமூகம் பண்றது நாங்கள் தான். சமூகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஜோசி நீ எப்படிப்பட்டவன், நீ அந்த வடிவான பிள்ளை சுமார் பேச்சுக்கு சொல்றேன். அதே மாதிரி வடிவான பிள்ளை ஒன்று வந்து உனக்கு 4 குட்டி இருக்குண்டா, 4 பிள்ளை இருக்கும் சரியா, மனச்சாட்சியை தொட்டு சொல்லு. அந்த மாதிரியான வடிவான பிள்ளை ஒன்று Facebookல வந்து அண்ணா உங்களோட கேன் ஹேவ் யுவர் ஃபோன் நம்பர்னா கொடுக்க மாட்டியா நாயே? உண்ட மனசுக்கும் உண்ட பிள்ளைக்கும் அந்த பிள்ளைங்க வயசுதான் இருக்கும். ஆனா நாய் நீ கொடுப்பாய். அதான் தமிழ். அப்படிப்பட்ட கேவலம் கட்ட சமூகத்துலதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாய் அம்மனமாக ரோட்ல போவோம் என்றால் யாரும் இல்லைடா ரேப் பண்ணக்கூடிய சமூகத்துலதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு அந்த குடும்பத்தை நீங்கள் விமர்சிக்கிறதால வீடியோ போடுறதால என்னத்தை காண போறீங்க? தமிழந்திரன் ஒரு பரதேசி என்னத்தை காண போறை? உனக்கு இதுல 20K 10K ஓடி ஒரு 10,000 ரூபாய் காசு 20,000 ரூபாய் காசு பிச்சை எடுக்கலாமடா. இதை விட போய் ஏன் ஒருத்தனை தனி வாழ்க்கையை அவன் ஒரு அரசியல்வாதியா இருந்த விமர்சி. அர்ச்சுனா இது வரைக்கும் லவ் பண்ணி எத்தனையோ பேர், அர்ச்சுனா இது வரைக்கும் கூட செய்த எத்தனையோ பேர் அப்படி விமர்சி. ஏன்னா என்ன சந்தோஷம் இன்றைக்கும் Facebookல இல்லைன்னா நான் கோல் பண்ணி சொல்றேன். உங்களை மாதிரி தானே இப்போ ஓடு நல்லா ஓடு. ஏன்னா நான் ஒரு மருத்துவர்ன்றதால எனக்கு தெரியும். டெங்குக்கு வருத்தம் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்னடா கேட்கிறான், டெங்கு போய் போன என்ன 2 மருந்து என்னால சொல்லிடல. நான் மருத்துவர்ன்ற சமூகம் என்ன மறக்கல. ஆனால் கருத்து சொல்ற ஒவ்வொருத்தரும் ஜோதிச்சு பாருங்க. உங்களுடைய அம்மாவினுடைய வரலாறு, உங்களுடைய அப்பாவினுடைய வரலாறு, உங்களுடைய சகோதரங்களுடைய வரலாறு, தங்கச்சியினுடைய வரலாறு, அக்காவினுடைய வரலாறு, எத்தனை இடமெல்லாம் ஏறி வந்து சாம்பல் எல்லாம் பூசி கொண்டு வந்திருப்பீங்க. உங்களோட மனசின் வரலாறு எடுத்து பாருங்கடா, உங்களோட ஹஸ்பண்ட் வரலாறு எடுத்து பாருங்க. இப்படி இடங்கள்ல எத்தனை இடங்கள்ல சாம்பல் கட்டையோட வந்து தொட்டி கழுவி போட்டு கட்டி இருக்கிறீங்க. ஆனா விமர்சிக்கிறோம் அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைய விமர்சிக்கிறோம். உன்னாலதாண்டி செத்து போனான். இதே ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கு போட்டு சேர்த்திருந்தா ஆம்பளை யாரும் விமர்சிக்க மாட்டேன். இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, இதே ஒரு பொம்பளை தூக்கு போட்டு செத்திருந்தால் ஆம்பளை விமர்சிக்க. எத்தனையோ கிளாடுகள், எத்தனையோ பேர் டீச்சர் என்ற பேர்ல, எத்தனையோ பேர் பிரின்சிபல் என்ற பேர்ல, எத்தனையோ பேர் டாக்டர் என்ற பேர்ல, எத்தனையோ பேர் ஜட்ஜ் என்ற பேர்ல, எத்தனை குடும்பங்களையும் எத்தனை பொம்பளை பிள்ளைகளையும் சிதைச்சிருக்கிறோம் நாங்க. இருந்தும் எத்தனை ஆவிகாரன், எத்தனை போலீஸ்காரன் சிதைச்சிருக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு வாங்கூடா பாக்குமா. எனவே கிருஷாந்திக்காக அடிபடுவோம், செம்மணில அடிபடுவோம். வாங்கும் வரமாட்டேன், எங்களுக்கு வேலை இருக்கு வேலை. ஆனால் முக புத்தகங்கள்ல அந்த தம்பிയുടെ படத்தையும் போட்டு சிலது எப்படி எல்லாம் கதைக்கிறோம், எப்படி தொகையில் அடிக்கிறோம், எப்படி அதுக்கு அடிச்சிருப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு நாசமான இப்படி ஒரு நாசிஸ்டிக் மென்டாலிட்டி, எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல நாங்க வாழ்ந்தோம். இந்த சமூகத்தை திருத்திரண்ட ஒரே ஒரு வழி, சமூக விரோதியா போறதும் ஜனார்த்தவாதியா மாறுறதா. ஒரு ஜனார்த்தவாதியா இருந்தா சமூகம் எதிர்க்கு. இப்ப நான் சொல்றத உண்மையானவன் ஏற்றுக்கொள்வான். அந்த அக்கா தங்கச்சியோட இந்த வீடியோ பார்த்து கொண்டு ஏற்றுக்கொள்வான். ஜஸ்ட் அவன் கதைக்கிறது சரி. பாவம் அந்த புள்ள அவன் லவ் பண்ணாண்டா, அவன் லவ் பண்ணான், அது அவன் பிரச்சனை. நீ ஊடகங்கள்ல போய் நீ நியாயம் சொல்றியே, அங்கதான்டா நீ நிக்கிற ஒரு கேவலமான ஆள. நீ குளர்ற அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். நான் இங்க குளறையில, நான் இந்த ஊடகங்களை தான் எதிர்க்கிறேன். இந்த அதுல ஒரு கருவல் நாய் மாதிரி அது பேக்ரவுண்ட்ல வீடியோ போட்டு கொண்டு கருவல் நாய் மாதிரி ஒரு வீடியோ போடும். அந்த நாய் எப்படி செத்துருக்கலாம் வீடியோ போட்டிருக்கு. இந்த தமிழன் என்கிற நாய் செத்தது அவனா அந்த பட்டி ஆடி அந்த பிள்ளை பாவண்டா, அது வாடோடா அந்த பிள்ளை. நாளைக்கு அந்த பிள்ளையும் சூசைட் பண்ணி செத்துருமடா. சோ நாங்க என்ன செய்யறோம்னா உழைக்கிறதுக்காக இப்படி இதுதான் டிக்டாக்குகள்ல நினைக்கிறேன். டிக்டாக்ல நான் டிக்டாக் பக்கம் போறேன், பேஸ்புக் பக்கம் விட்டுட்டேன். தம்பிராசா, நான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு எனக்கு இந்த ஊடகங்கள் தேவையில்லை. என்ன கதைச்சு நீங்க ஃபேமஸ் ஆகிறது தான் உங்களுக்கு இப்ப ஊடகங்கள் தேவை. ஆகவே நாங்கள் இந்த ஊடகங்களை விட்டு ஒதுங்குறோம். பட் நாங்க இங்கதான் இருக்கிறோம்ன்றதுக்காக தான் இந்த யூடியூப் இருக்கு, அவ்வளவுதான். யூடியூப்ல தான் இனிமேல் அப்ப வீடியோட அப்லோட் பண்றோம், அவ்வளவு. சோ சரியான கவலையா இருக்கு எனக்கு என்னென்றால், இந்த சமூகம் அம்மா அப்பா தங்கச்சி எங்களுக்கு யாருமே இல்லையாடா. எனக்கு அக்கா தங்கச்சியோட நான் பிராக்டியல. ஆனா நான் இந்த வரைக்கும் எந்த அக்கா தங்கச்சியுமே கேவலம் கெட்ட மாதிரி இருப்பேன். கள்ளர் தான், அது வேற பிரச்சனை. நாதாரி தான், விபச்சாரி தான், அது வேற பிரச்சனை. ஆனால் என்ன எதிர்க்கிறார்கள்ன்றதுக்காக பொம்பளைன்றதுக்காண்டி எல்லாம் போய் நான் கேவலமான வேலை செஞ்சதில்லை. கல்லால் எறிஞ்சா மண்டையில பட்டா சாவனா பாதுகாக்க வேண்டிய எனக்கு தேவை இருக்கிறது. இத்தனைக்கும் நான் என்னுடைய மனச்சாட்சிக்கு தெரியும் அந்த துவக்கில் ரவுண்ட்ஸ் இருந்ததா இல்லையான்றது என்னுடைய மனச்சாட்சிக்கு தெரியும். அது மெட்டாக மனச்சாட்சிக்கு தெரிய வேண்டிய தேவை எனக்கு இல்ல. என்னோட
2 மேகசின் தந்திருந்தாங்க. ஒன்று ஃபுல்லா ரவுண்ட்ஸ், ஒன்று ரவுண்ட்ஸ் இல்லாத மேகசின் தான் நான் எப்பவுமே நான் வச்சிருக்கேன். என்ன எனக்கு தேவையான அதை எஜெக்ட் பண்ணி போட்டு பழக்கம் எடுத்து அடிச்சுட்டு லோட் பண்ணி அடிக்கிறது இது சின்னலையே பழக்கம். அவை நான் ரவுண்ட்ஸ் இல்லாத கண்டான் வச்சிருந்தேன். அப்படி தேவையும் இல்லை எனக்கு. ஒருத்தரை கொலை செய்ய வேண்டிய தேவை. ஒரு மருத்துவனா 10 வருஷம் வேலை செய்த ஒருத்தன் சாக போறான்டா கண்ணாடி நான் உழுவுண்டா. அந்த நேரம் ஒரு குழந்தை பிள்ளை சாக போதாண்டா 10 நாளை சாப்பிட மாட்டார். கடுபோயில கையில குழந்தை பிள்ளைகள் நான் செத்துருக்கு. இப்ப நினைச்சாலும் கண்டது அப்படித்தாண்டா நாங்கள் வாழ்ந்தாங்க. அதனாலதான் கடவுள் மருத்துவராகி இருக்கிறார். இல்லாட்டி நாங்க சின்னல இருந்த கொடி பிடிச்சு அரசியல் செஞ்சிருப்போம். இப்பவும் இந்த சமூகத்துல அரசியலை விட்டு போய்கள் என்ன யோசிக்கிறோம் என்றால், விட்டுட்டு போனா பாவம் மெட்டவன். நாங்கள் கெட்ட பேர் எடுத்துக்கொண்டு நாங்கள் அதான் 4 பேரை வாழ வச்சுட்டு போகணும்னு தான் நாங்க யோசிக்கிறோம். இல்ல இதுல உழைச்ச வேண்டதா இருந்தால் இந்த இப்ப இருக்கிற மாதிரி வீடு ஒண்ணு கட்டி இருக்கேன். என்னால யூடியூப்ல டிக்டாக் நடத்துறவன் எல்லாம் வீடு கட்டி இருக்கார். ஆனா அர்ச்சுனா ராமனோட வீடு கலாட்டம் எடுத்து போட்டிருக்கு. இந்த வரைக்கும் இலங்கையில வீடு இல்லடா. இந்த வரைக்கும் நான் வாழணும்னு யோசிக்கல. அப்படி நிம்மதியா போய் பார்த்து ஒரு வாகனம் வேணும், அவ்வளவுதான். எனக்கு ஆம்பளை பிள்ளை, அவன் பிழைச்சு கொள்ளுவான்டா. அவன் என்ன மாதிரியே இருப்பான், அவன் பிழைச்சு கொள்ளுவான். பிழைச்ச உங்களுக்கு நான் எனக்கு பரம்பரை சொத்து இருக்குது. அவன் எனக்கு தேட வேண்டிய தேவையில்லை. அண்டை உழைக்கிறதா அண்டை சாப்பிடுறது எனக்கு இவன் அண்டைக்கு ஒரு அண்ணா கிட்ட எவ்வளவு காசு இருக்கணும், 5 லட்சம் ரூபாய் கிடக்கணும். என்னடா இருக்கிற சொல்றான் அப்படியே, நீ கொஞ்சம் பேங்க்ல போட்டு வைக்கணுட்டு. அண்ணன் என்னதுக்கு, எனக்கு நாளைக்கு அவசரத்துக்கு காசு வேணும், சாப்பாட்டுக்கு காசு வேணும், நாளைக்கு ஷுவரா 1 ஹவர்ல காசு வேணும் பண்ண உங்களுக்கு. எனக்கு என்னது காசு இல்ல, நீ உனக்கு ஒரு கொஞ்சம் காசை சேர்த்து வைங்க. இந்த சிஎம்ஓக்கு கொடுத்துருக்கிறோம். என்னால என்னோட இருக்கிற சொத்து, அந்த சொத்து ஃபோம் அடிச்சு நான் பேஸ்புக்ல போடலும். என்ன வேற எந்த அரசியல்வாதியால போடலும்னு சொல்லுங்க, வேற எந்த அரசியல்வாதியால போடலும்னு சொல்லுங்க. என்னுடைய சொத்து விவரத்தை என்னால போடலும், வேற எந்த அரசியல்வாதியால போடலும்னு சொல்லுங்க. மனச்சாட்சி பாட்டு இப்ப ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடுறேன். எனக்கு கிடக்கு பிடிஎஃப் வந்துருக்குது, போடுறேன் என்னுடைய சொத்து விவரம். இப்ப பேஸ்புக் இல்லாதபடியா போடலாம் கிடையாது. அதுதான் நான். அவை என்னென்றால், நாங்கள் மற்றவனை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாம எங்களுடைய அழுக்குகளை பார்க்கணும் தான் சொன்னேன். எங்களுக்கு பாஸ்போர்ட் செய்யணும்னா முகத்தை ஒரு பக்கத்தால முகமே பார்க்க இயலாது. திலீப் சிங்கராஜா மாதிரியானதான் 90% என்ன எதிர்க்கிறது. முகமே பார்க்க இயலாது. உள்ளுக்கு எப்படி இருக்கு அது அட்டப்படத்துல பண்ணி முகம் எப்படி இது இப்படி உறிஞ்சி விட்டு இப்படி படம். இவர் தான் அவர் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சலூனும் மசாஜ் சென்டரும் ப்ளீச் பண்ற சென்டரிடம் மவுடும் வெள்ளை ஆகுறது. அப்படி கேவலங்கட்டார்கள் தான் நாங்கள் எங்களுடைய அழுக்குகளை பற்றி சிந்திக்கிறீர்கள். நாங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கிற பிள்ளைகளை நாங்க சிந்திக்கிறேன். நான் ஒன்றும் இங்க ராகுல ஹிமி இல்ல நல்ல வார்த்தை காய்ச்சி கொண்டு சமூகத்துக்கு அட்வைஸ் பண்றது நானே தான்டா. மீ அவ்வளவுதான். நானாவே இருப்போம். நாங்களாகவே இருப்போம். நாங்க யாருக்காக மாற போறதா இல்ல. எல்லாரும் சொல்லிச்சேன், உன்னுடைய வார்த்தை பெரிய முக்கியம். மாற மாட்டேன், இதுதான் நான். அது இல்லைன்னா அர்ச்சுனாவுடைய அடையாளமே இல்லை. நீ என்ன காய்ச்சா திருப்பி காய்க்க தெரியும், நீ அடிச்சா திருப்பி அடிக்க தெரியும், நீ டாக்டர் உனக்கு வலிக்குதுன்னா எனக்கு மருந்து தர தெரியும், நாங்க தசாவாதாரம் எடுக்க தெரியும். நீ குழந்தை பிள்ளை என்ன நான் ஒரு அப்பாவாயிலும், நீ ஒரு பொம்பளை பிள்ளை என்ன நான் ஒரு நல்ல காதலனாக மாறிடும், நீ ஒரு கெட்ட வேண்டா காட்ட பொறுகியா வேலைப்படா தூக்கி அடிப்போம். அப்படித்தான் எங்களை பிறப்பித்து வளர்த்து இருக்கிறாங்க. இன்றைக்கும் எனக்கு வருது என்னுடைய பேஸ்புக்ல, என்ன யூடியூப்ல ஒரு கொமெண்ட் இருக்கிறது. மற்ற யூடியூப்ல, அண்ணா நான் ராயல் காலேஜ் ஸ்டூடெண்ட், 6 வருஷமா கண்ணா சார்கிட்ட தான் படிச்சேன். கண்ணா சார் அடிக்கடி உங்களை பற்றி சொல்லுவார். அண்டையில இருந்து நீங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லி கொம்பன். ஏலவேலுக்கு நான் போட்ட அந்த இதுக்கு அவனை ஓலவேல் எடுக்கிறார், ஏலவேல் எடுக்கிறார். அது காரணம் எனக்கு. அதுக்கு நீங்க 1000 பேர் என்ன அர்ச்சுனா கட்டவன் கேட்டார் என்றாலும், இந்த வரைக்கும் ஒரு களவு வழக்கு, இந்த வரைக்கும் ஒரு கற்பழிப்பு வழக்கு, இந்த வரைக்கும் கொலை அச்சுறுத்தல் வழக்கு, இங்க அது உண்மையான கொலை அச்சுறுத்தல் வழக்கு இல்ல, வெற்று துப்பாக்கி. இந்த வரைக்கும் நான் யாரையாவது கெடுத்திருக்கிறேன்னா, எத்தனையோ பேரை லவ் பண்ணி இருக்கிறேன். இந்த வரைக்கும் யாராவது சொல்றாங்களா அர்ச்சுனா என்ன நாசமாக்கிட்டு போயிட்டாரு. இதுதான் நான். சரிதான? நாங்க சிந்திப்போம். நாங்கள் யாருன்றதை பற்றி நாங்க சிந்திப்போம். நாங்க நல்லவரா கெட்டவரா, நாங்க கேவலமான ஆக்களா இல்லையா, கொஞ்சம் நாங்கள் யாருன்றதை சிந்திப்போம். நாங்கள் இவ்வளவு பிளவிட்டு அநியாயமா அந்த பிள்ளைய கொலை செய்ய போறீங்களா, உங்களுடைய கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து அந்த முகப்புத்தகங்கள்ல ஒவ்வொரு தினம் இந்த வீடியோ பாக்குறவன் அதை பற்றி விமர்சிக்காது. அது அந்த பிள்ளையினுடைய காதல், அந்த பிள்ளையினோட சேர்த்து அடி இந்த பிள்ளைய சாகிறதுக்கு முன்னம் எனக்கு ஒரு வீடியோ போட விருப்பம். அடி அது சரி, இதோட சொல்லி முடிக்கிறேன். நான் சூசைட் பண்ணி சாகிறேன்டா நான் எத்தனை நேரம்டா செத்துருக்கோம் யோசிச்சு பேரணும். என்பிபி ஏது இருக்கிற, தமிழரசு கட்சி ஏது இருக்கிற, சைக்கிள் கஜேந்திரன கள்ளங்கள் ஏது இருக்கிற, டாக்டர்ஸ் ஏது இருக்கிற, அங்கஜன் ராமநாதன் அரசியல், இங்கால சாவான எதிர்க்கிற, இங்கால ஸ்ரீதரன் எதிர்க்கிற, இப்படிப்பட்ட ஒரு காவாலி கூட்டம் எல்லாத்தையும் எதிர்க்கிறேன். நான் மண்கடத்தல்காரனை எதிர்க்கிறேன், கசிப்பு கஞ்சா விற்கிறவன் எதிர்க்கிறேன். நான் எதிர்க்காத ஆட்களே இல்லை. வைத்தியசாலையில ஊழல் செய்யற முழு கல்லறையும் எதிர்க்கிறேன்.
சோ என்ன எல்லாரும் புகழ்ந்து பாடுவாங்கடாடா, நான் Facebookல எதிர்பார்ப்பேன். என்ன எல்லாரும் கடவுள் மாதிரி கும்பிடுவாங்கடா இருப்பேன். கஷ்டப்பட்டவனுக்கு அர்ச்சுனா கலைக்கிற வேலி தெரியும். அர்ச்சுனா இல்லையா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லையன்ற வேலி இல்லாம போய்க்கதான் விளங்கும். இருக்கேக்க விளங்காது. இருக்கேக்க அந்த வெற்றிடம் விளங்காது. ஓகே, இந்த வைத்தியசாலையில இப்படி நடக்குது கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இப்ப யார் கதைப்பாங்க? நாங்கள் போன யார் கதைப்பாங்க? ஆக்களை தேடுவோம். என்ன போன் பண்ணி திறத்துறாக்கள் தேடுவோம். ஆனா நான் இங்கதான் இருப்பேன். எனக்கு நீ இல்ல. எனக்கு அங்க இருக்கிற கஷ்டப்பட்டது அந்த பைக்ல போறதுதான் எனக்கு முக்கியம். புஷ் பைக்ல உலகி கொண்டு போவோமே, நாளைக்கு என்ன சாப்பாடு வேண்டும் வீட்டாண்டு, இதை என்ன சமைப்பமண்டு ஜோசிக் மெஸ்ஸில கூட்டம், அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு நீங்க இந்த கொழுப்படுத்த ஆடுறாக்கள் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல ராசா. எனக்கு இந்த அரசியல் முக்கியம் இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டு 50,000 ப்ரொஃபைல் உள்ளது. இந்த யூடியூப்பை நான் என்ன கொஞ்ச நாள் நிப்பாட்டுவேன். நான் எனக்கு தேவையில்லை. எனக்கு இதால உழைக்க தேவையும் இல்லை. எனக்கு தேவை நேற்றும் அது கேட்கிறாங்கன்னா நிகழ்வுல இருக்கிற வைத்தியசாலையை பொறுப்படுமோன்னு சொல்லி, நீங்கள் டிசைன் பண்ணுவதாக இருந்தால் நிகம்புல இருக்கிற வைத்தியசாலையை பொறுப்படுத்த நடந்துங்க டாக்டர். நாங்க உங்களோட ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஒன்று போவோம். உங்களோட பிராண்டிங்ல சிங்கிள் இஸ்ல எனக்கு என்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ உங்களோட பிராண்டிங்ல டாக்டர் அர்ச்சுனா ஹாஸ்பிட்டல் நீங்க நிகம்புல பிராண்ட் பண்ணிடுமா, எங்களுக்கு கன்சென்ட் தாரீங்க. நான் சொன்ன திங்க் பண்ணி போட்டு சொல்றேன். நான் எனக்கு வாழையிலுமாடா, எனக்கு அப்படிலாம் பிச்சை எடுக்க இந்த தவா ஆர்வம் மாதிரி மண்டையில கடவுள் கேன்சரை கொடுத்தா பிறகு கெட்டவனுக்கு தாண்டா கடவுள் இந்த வேலையை செய்வார். சரிதானே? ஆக நல்லவனா இருந்தாலும் கேன்சர் கொடுத்து அடுத்த நாளை கொலை செஞ்சிருவார். கெட்டவங்களுக்கு தான் மண்டியில கேன்சரை கொடுப்பார். நீ எவ்வளவு கெட்டவன்ன்றதை கடவுள் உனக்கு தர தண்டனையில தெரியும். அதை வடிவா வழங்கி கொள்ளும். இன்றைக்கு என்னோட நல்ல நண்பனோட நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். சில இந்த தெளிப்பட வைத்தியசாலை சம்பந்தமா சில விடயங்களை கதைச்சு கொண்டிருக்கேன். நான் யோசிக்கிறேன், the system is corrupted மச்சான். we can't help. நாங்கள் we can fight but don't lose hope. time will change. இதான் நான் அனுப்பின மெசேஜ். time will change. Our time will come. So that time we'll find the corrupted. So நான் யாரெல்லாம் நீதியான ஆக்கள் நியாயமான ஆக்கள் நினைக்கிறோமோ எல்லாம் முகமூடி. நாங்க நினைச்சோம் ஓகே இவட்ட வைத்தியசாலையை கொடுத்தா இவ ஊழல்களை பிடிப்பினம். ஆனா எங்களுடைய நடிந்த ஜேதிச மற்றது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் இன்றைக்கு உங்களுடைய காரியம் முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். உங்களுக்கு மத்திய எடுக்கணும் எடுத்துட்டீங்க. பாப்போம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னன்றத சம்பந்தமாக உங்களுடைய ஜனாதிபதி போட்ட கடிதம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் ஆறுதலா பார்ப்போம். இப்ப நான் அவனை மெசேஜ் பண்ண, டோன்ட் லூஸ் ஹோப், வில் ஃபைட். இப்படியே யோசிச்சிருந்தால் பிரபாகரன் 30 வருஷம் போராடி இருக்கிறது. அந்த போராட்டம் ஒரு வரலாறா இருக்கு. அது பிரபாகரன்ன்றது விரும்பியோ விரும்பாமலோட என்ன 1000 வருஷம் போனா பிரபாகரனை பற்றி நாங்கள் கதைக்கத்தான் போறோம். நான் இறந்து போயிருவேன், வீடியோட பாக்குற நீங்க இறந்து போயிருவீங்க. ஆனா வரலாறு அழியாது. தமிழருக்கு ஒரு வரலாறு இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கு. அது அன்னையோட முடிச்சு. இங்க கஜேந்திரோ மேரோ சுரிதரனோ அடுத்த வரலாறு தேச துரோகிகள் தாண்டா இவங்களை முத்திர ஊத்தி போட்டு சனச்சாகும். இவங்களை ஒருத்தரையும் நல்லவன் சாகாது. சோ என்னையும் தேச துரோகி என்று முத்திர ஊத்தி போட்டியல் சந்தோஷம். அரசியல்வாதியின் அடையாளத்துக்கு எல்லாம் போயிட்டேன். நானும் பொட்டனையோட அடிபட்டு செத்திருந்தால் வேற. இதே வெரி உடுப்புகளோட பொட்டனையோட அடிபட்டு செத்திருந்தால் எனக்கு நல்ல பேர் வந்திருக்கு. இந்த அரசியலுக்கு போயிட்டு நினைக்கிறது எனக்கு சரியான கவலையா இருக்கு. இந்த வகையில நான் அப்பாவை நான் நினைச்சு சந்தோஷப்படுறேன். அந்த ஒரு விடுதலை போராளியா செத்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன். கேடுகட்ட சமூகத்துலதான் வாழ்ந்தோம். நீங்கள் என்னத்தான் இழந்து கூட சமூகத்துக்காக போராடுவோம். அங்கேயும் 1000 முட்டாள்களை உங்களுக்கு எதிராக சமூகம் லெனின் சொல்லி இருக்கிறார். நீங்கள் எல்லாத்தையுமே இழந்து போட்டு சமூகத்துக்காக போராடுவோம். 1000 முட்டாள்களை உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. திரீசிங் ராஜா இப்படி எந்திரன் இப்படி கணக்கு 1000 படு முட்டாள்களை சமூகம் உங்களுக்கு எதிராக நிப்பாட்டு விளங்கி அந்த சமூகத்தில் இருந்து கொண்டும் அந்த ஏழைகளுக்கு ஏதாவது செய்யற என்றால் மெனபலம் வேண்டும். அந்த மெனபலம் வேணும்ன்றதுக்கு சின்ன உதாரணம். என்னதான் அடிச்சாலும் போகாம நிக்கிறோம் இல்ல. அதான் நான் ரிசைன் பண்ணி வர்றதுக்குரிய முக்கியமான காரணம் அந்த வழக்குற முடிவுக்கு வருகிறது. சோ அதுக்குரிய வேலைகளையும் 2வது நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒண்ணும் இவங்கள் பேசுறதால ரிசைன் பண்ணல. கௌசல்யா நரேந்திரனுக்கு நான் சொல்லியிருக்கேன் 2.5 years தாரன். உங்களுக்கு பழைய வீடியோ பாக்குறாங்களே ஞாபகம் இருக்கு. என்ன முந்தி இருந்தே ஃபாலோ பண்றாங்களே தெரியும். நீலக்கல ஷர்ட்டோட லைட் ப்ளூ கலர் டையோட வெளியால வந்த அப்புறம் நான் 2.5 வருடம், கௌசல்யா நரேந்திரன் 2.5 வருடம் பாராளுமன்ற உறுப்பினரா இருப்ப மட்டும் நான் சொன்னா இல்லையா அவங்களுக்காக. இந்த வழக்கம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் பட்டு கொண்டு போகிறது அது முடியுது. அவ்வளவுதான். மற்றபடி நீங்க என்னதான் எழுதினாலும் குத்தினாலும் கொடுங்க. இந்த அரசியல் தமிழ் மக்கள் இயக்க முன்னணி இருந்துதான் ஆகும். சரிதானே? நாங்கள் ஒரு பெரிய விடுதலை போராடி நான் யதார்த்தமாக வாழுகின்ற ஒரு தமிழ் போராளி. அவ்வளவுதான். ஒரு தமிழுக்காக ஒரு இனத்துக்காக போராடுகின்ற யதார்த்தவாதி. எதிரியோடையும் போய் கதைச்சு என்னுடைய இனத்துக்கு ஏதாவது செய்யல மாட்டேதான் நான் பாக்குறேன். அதை பிள்ளையா நினைக்கிறவன் பிள்ளையா நினை மைந்தட நான் அதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேன் குளர்றாக்களுடைய தலைவர்கள் தான் பின்கதை வாழ வேண்டார்கள். நான் நேரவே கதைச்சிருக்கிறேன். எனக்கு என்னுடைய அந்த நகர்வுக்குரிய முக்கிய நோக்கம் அடுத்த தடவை அங்கஜன் ராமநாதன் டக்ளஸ் போன்றாக்கள் மறுபடியும் இந்த சமூகத்துக்குள்ள எழும்பிடக்கூடாதுன்றதான் என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. சிந்தியுங்க ஆறுதலா
என்னதான் இருந்தாலும் ஒரு 2 உயிர்கள், ஒரு உயிர் போயிருக்கிறது, 2வது உயிரை மாத்தாதீங்கடா. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் ஒரு பெரிய பாவம்டா. எங்களுக்கு விளங்கியோ விளங்காமலும் நாங்க செய்யற பாவத்துக்கு எல்லாம் அனுபவிக்கிறோம். நான் 23 நாள் அனுபவிச்சிருக்கிறேன் சிறையில. ஆகவே நான் பிளவிட்டிருக்கிறேன் தான் அர்த்தம். நான் மகாத்மா காந்தியில திங்க் பண்ணவோ 2 தினம் கதைக்கிறதுக்கு முன்ன கேட்கறதும் கேட்காதும் உங்களோட விருப்பம். நன்றி, வணக்கம். đang nuôi qua ba tỷ có cái công an nó sao bên cái đồ đấy thì phải đồ nó đến là con lừa trả cho nó con ham mà ra rồi đồ என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே. மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே வாசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு உண்டு அன்பு செய்ய உறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே. பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே. என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில்
அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன். அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் உருகிறதா? என் நினமே என் சனமே